அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா வந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம். வணக்கம் சகோதரர். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். 2026க்கான இந்த தேர்தல் ஜுரம் என்பது தமிழ்நாட்டுக்கு முன்கூட்டியே வந்துருச்சு. ஒரு தேர்தல் மனநிலையில தான் எல்லா செய்தி ஊடகங்களும் இருக்காங்க. குறிப்பாக 2026 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 4 முனை போட்டியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. தற்போது வரைக்கும் திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, சீமான், அதே போல ஒரு 4 முனை போட்டியா தான் இருக்கு. இந்த 4 முனை போட்டியை எப்படியாவது ஒரு 3 முனை போட்டியாக மாற்ற வேண்டிய சூழல்ல பாஜக தள்ளப்பட்டிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. விஜய் இல்லை என்றால் சீமானை கூட்டணிக்குள்ள இழுப்பாங்க அப்படிங்கிற ரீதியில பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள யாராவது புதுசா வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது இன்னொரு சில பேர் பாஜக அதிமுக கூட்டணி நீடிக்காது, எடப்பாடி இன்னும் வேறு சில கட்சிகளுக்கு தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் கசியவிடப்பட்டு இருக்கு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன? 2026 சட்டப்பேரவை பொது தேர்தலை பொறுத்தளவில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே கருதி களமிறங்கி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் பெரும்பாலும் கூட்டணி பேச்சுவார்த்தை, இடப்பங்கீடு இது எல்லாமே நடக்கும். அல்லது ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அந்த தேர்தல் பணிகளை மற்ற அரசியல் கட்சிகள் தொடங்குவாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்ததுலேருந்து 2026 தேர்தலை நோக்கி போயிட்டாங்க. திமுக 200ங்கிறாங்க, குறிப்பா 2.0ங்கிறாங்க. 2024 40க்கு 40 100% வெற்றினுடனே நீங்கள் சொன்ன மாதிரி 200+ அப்படின்னு இலக்கை நிர்ணயித்து களப்பணியில் இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதத்திலிருந்தே அவங்க பூத் கமிட்டி, பாக கமிட்டி, தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள்னு கீழே இருந்து மேலே வரைக்குமே போட்டாங்க. அமைச்சர்களையும் முடுக்கி விட்டுருக்காங்க. மண்டலத்துக்கு ஒரு அமைச்சர், 7 மண்டலத்துக்கும் தனித்தனி அமைச்சர்களையும் நியமிச்சிருக்காங்க. இதை தாண்டி கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் கூட வெளியில விடாம அப்படி உறுதியோட வச்சிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு வெற்றியை, ஒரு மகத்தான வெற்றியை பெற வேண்டும். இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட தொடர் வெற்றி சாத்தியப்படலை. ஆமா, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி, ஒரு தொடர் வெற்றியை பெற்றார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011, 16 ஒரு தொடர் வெற்றியை பெற்றாங்க. திமுக அதுக்கு இன்னும் சாத்தியப்படலை. எனவேதான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் இந்த முறை இந்த 200+ திமுக அணி பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் களத்தில் இறக்கி விட்டார். இந்த 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வாரம் பாக கமிட்டி, பூத்து கமிட்டிக்கு எல்லாமே செலவு தொகைகள் போயிட்டு இருக்குங்கிற அளவில் நமக்கு இப்போ தகவல் இருக்கு. இது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பயணத்தில் ஓடத் தொடங்கிட்டாங்க. இவங்க ஓடத் தொடங்கினாங்க. பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கிறோம்னு 2024 தேர்தலில் இருந்தே முயற்சி மேற்கொண்டு அது தோல்வி அடைந்தது. இப்போ 2026 ஆட்சி அதிகாரத்திற்குரிய தேர்தலாக இந்த தேர்தல் இருப்பதால், அது நாடாளுமன்ற பொது தேர்தல், அதனால் அதை கவனம் செலுத்துறேன்னு சொல்லி கடந்துட்டாங்க. இப்போ நடைபெற போவது என்பது ஆட்சி அதிகாரத்திற்கான தேர்தல். எனவே இதில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும், ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு திரு எடப்பாடி முயற்சி மேற்கொள்கிறார். முயற்சி மேற்கொள்ளுகிற அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சின்னு நாம் விலகி வந்துட்டோம், எனவே மீண்டும் அதோட அணி சேர வேண்டாம், நாம் ஒரு புதிய கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி தான் புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம், விஜய், சீமான், பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் இருக்கிற ஒரு சில கட்சிகளை முடிந்தால் விடுதலை சிறுத்தைகளை திமுகவிலிருந்து இழுப்பது என்கிற மாதிரியான ஒரு பார்வையில் பேச்சுவார்த்தைகள், ரகசிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு முடிந்து ஒரு வார காலத்துக்குள்ள புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, அதிமுக கூட்டணி கிடையாது. சமீபத்துல ஆதவர்ஜுனா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் சார். அதுலயும் அதிமுகவோட கூட்டணி கிடையாதுங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. அப்படின்னா மறுபடியும் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை அப்ரோச் பண்ணிருக்காங்களா என்ன? அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகும் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக ரீச் பண்ணியிருக்காங்களா? ஆமா, தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சில ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது.
அது வந்து பாஜகவும் அதை விரும்பி இருக்கிறது, வந்தா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இரண்டு தரப்புமே. நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொன்னாங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு கூடுதல் பலம் தேவை என்கிற முறையில் இதை தாண்டி இந்த என்டிஏ அதிமுகவை தாண்டி அரசியல் கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அப்படிங்கிற பார்வை இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோடு பேசியிருக்கிறாங்க, திரு சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானோடு பேசியிருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளோடு பேசியிருக்கிறார்கள். முன்பு இந்த தகவல் தெரிஞ்சுதான் டெல்லிக்கு அழைச்சி அவர் என்டிஏல முதல்ல போடு, உடன்பாட்டை நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தின் பேரில் அழைச்சிட்டு போய் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இவர் உடன்பாடு, தேர்தல் உடன்பாடு என்பதை ஒப்புக்கொண்டு வந்தும் கூட அது தொடர்பாக பேசலைன்னு சொன்னார். டெல்லியிலையும் சொன்னார், இங்கே வந்து மக்கள் பேசணும் அப்படின்னு சொன்னார். ஒரு 4 நாள் பார்த்துட்டு அமித்ஷா நேராக இங்கே வந்து நீ வாப்பான்னு கூப்பிட்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் கிளியர் கட்டாக என்டிஏ தலைமையில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணி அதிமுகவோட இடம் பெறுகிறதுங்கிறத அறிவிச்சிட்டு போயிட்டார். ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் திரு எடப்பாடி மீது முழுமையான நம்பிக்கை வரவில்லை அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டார தகவல். ஏன் சார் கூட்டணி உருவாக்குன பிறகு எடப்பாடி ஏன் சார் வந்து டெல்லி நம்பல, டெல்லி பாஜக நம்பல? பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இணைந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல் எல்லாம் நடத்தணும். இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிற கட்சிகளையும் அணைத்து எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு எதிராக தோழமை கட்சிகளோடு பொதுமேடையை உருவாக்கி ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தியதோ அது மாதிரி ஒரு வலிமையான கூட்டணியோடு போராட்ட களத்துக்கு போகணும்னு பாஜக தரப்புல அப்ரோச் பண்ற போது பார்த்துக்கலாம்னு எடப்பாடி தவிர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் தகவல். ஆனாலும் தனியா வந்து திமுக வந்து எடப்பாடி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். ரொம்ப காட்டமான அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு எடப்பாடி அவர்கள். இல்ல, அறிக்கைகள்லாம் மிக மிக காட்டமாக இருக்கிறது. ஆனால் நான் குறிப்பிட்டது மாதிரி கிட்டத்தட்ட திரு எடப்பாடியார் பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், சாதாரண பேரூராட்சி, நகரம், ஒன்றிய அளவில், மாவட்ட அளவிலுமே அவர்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளையும் களத்தில் இறக்குனாங்க. இதையும் தாண்டி பல்வேறு அரசு அமைப்புகள், அரசு சாரா அமைப்புகள் போராட்ட களத்துக்கு வந்தால் அவங்க பின்னணியிலையும் போயிருந்து ஆட்சி மாற்றம் வந்தோன்னு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க. நீங்கள் இங்கே இப்போ அரசுக்கு எதிராக போராடுறாங்களே எத்தனையோ அமைப்புகள், எங்கேயாவது அதிமுக அங்கே போய் நின்று பின்னணியில் இருந்து உங்களுக்கு நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்து சேரணும் உறுதிமொழி கொடுக்குறாங்களா, அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா? இல்லை, அவங்களும் தீவிரத்தன்மையோட களமாடவில்லை. போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, வெறும் அறிக்கைகள் மட்டுமே வந்து போதாது. அதுதான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த தீவிரத்தன்மை என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அளவிற்கு இல்லை. தலைமை பொறுப்பு இருக்கிற திரு எடப்பாடி அவர்களிடமும் அந்த தீவிரத்தன்மை இல்லை. அவருடைய செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்த கட்சியினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் இருந்து எல்லோருக்குமே அந்த தீவிரத்தன்மை குறைந்து போயிடுச்சு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம பல பதிவுகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்றுபட்ட அதிமுக, திரு ஓபிஎஸ், தலைமை சசிகலா எல்லோரும் இணைந்த ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவோடு என்டிஏ, இந்த கூட்டணியோடு பாமக, தமாக, தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகள்லாம் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த வலிமையான கூட்டணியை முறியடிக்க, எதிர்க்க இது ஒரு மிக வலிமையான கூட்டணியாக, வாக்கு வங்கியே வலிமையாக இருக்கும். ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான மனப்போக்குள்ள மக்களும் இந்த கட்சி ஆட்சி கட்சியாக வரும் என்று நம்பினால்தான் வாக்களிப்பார்கள். ஓகே சார், அந்த நிலைப்பாட்டை இவங்க எடுக்கல. இவர்களுக்குள்ள இன்னும் உரசல் இருக்கிறது. வெளிப்படையாக பாஜக தலைவர்களோடு, நிர்வாகிகளோடு பேசுவது என்பது இல்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலிலும் மிக அதிக இடங்களில் போட்டியிட்டு அதிக எண்ணிக்கையில் முறியுங்கிறீங்களா? இல்லை, முறியும் சொல்லலை. நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக என்டிஏ அதிமுக அணி என்பது முரசலோடு சேர்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு முழுமையான உடன்பாட்டுக்கு வரலை என்பதுதான் இதுவரையிலுமான நிலையாக இருக்கிறது. அவங்க பேசி சரி பண்ணி அடுத்தடுத்த கட்சிகளை கொண்டு வர்ற போது ஒரு வலுவான கூட்டணி நிச்சயம் உருவாகும். டிசம்பர், ஜனவரிக்குள்ள அதற்கான இருக்கும். இன்னும் ஒரு முழுமையான நம்பிக்கையை திரு எடப்பாடி அங்க பெறல, பாஜக பெறவில்லை அப்படிங்கிறத இதுவரையிலுமான நிலையாக இருக்கு. சீமானும் சரி, விஜயும் சரி, அதிமுகவோட கூட்டணி கிடையாது, தனித்துதான் போட்டிங்கிற முடிவுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க போல இருக்கு. சமீபத்தில் சீமான் சொல்லியிருக்காரு, தனித்துதான் போட்டி போட போறேன்னு சொல்லியிருக்காரு. விஜயும் சொல்லியாச்சு ஆதோர்ஜனா மூலமாக அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு இருக்காரு. இந்த ரெண்டு கட்சியும் அதிமுக எதுவும் அப்ரோச் பண்றாங்களா சார்? இல்ல, தொடக்க முதலே இந்த ரெண்டு கட்சிகளோடு பேசியிருக்காங்க அவருடைய வியூக வகுப்பாளர்கள்.
அல்லது எடப்பாடி தரப்பில் இருக்கிற சில மீடியேட்டர்ஸ்கள் மூலமாக தொடக்கம் முதலே அதை பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இது அறிந்து தான் பாஜக வந்து முதல்ல எங்களோட போடுங்க, அப்புறம் மற்றவங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்பாடோடு இருக்கிறது. அரசியல் களத்தில் நாம் எப்போதும் யார் வேண்டுமானாலும் யாரோடும் கூட்டணி சேரலாம். இதுவரையிலும் நாங்கள் தனித்து போட்டி என்று சொல்லுகிற திரு விஜய் ஆகட்டும், திரு சீமான் ஆகட்டும், ஆட்சி கட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும், பொது எதிரி எங்களுக்கு திமுக, அதனால் நாங்கள் யாரோடும் கைகோர்ப்போம் அப்படின்னு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் வரலாம், அந்த 2 பேரில் ஒருத்தர் சீமானோ அல்லது விஜயோ வரலாம். இல்லை 2 பேருமே நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு தனித்து களம் காண்போம் என்று போனால், குறைந்தபட்சம் அவர் இந்த 7-8% இருக்குல்ல திரு சீமான் அவர்களுக்கு, அது இவருக்கு ஒரு 5% ஒரு 7% விஜய்க்கு வரலாம். இவ்வளோ தான். இதை பிரிக்கிற பொழுது இங்கே திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் அங்கே கன்சாலிடேட் ஆகிடும். அப்போ ஆதரவு வாக்குகள் அங்கே அதிகமாக இருந்து எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிற பொழுது அப்போ திமுகவுக்கு அது வெற்றி வாய்ப்பை உருவாக்கணும். அதற்கு வழிவகுப்பார்களா, இல்லை அவங்க ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குவதற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்னங்கிறது நம்ம அநேகமாக 2026 ஜனவரியில் நமக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே சார், சீமானோ விஜயோ 2 பேர்ல யாராவது ஒருவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. பாமகவுடைய முடிவு என்னவா சார் இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்வார்கள், அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்வார்கள். இனி தனித்து போட்டி என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் எடுக்காது. அந்த நிலைப்பாடை தொடக்கத்திலே எடுத்து அவங்க வந்து ஒரு 5-6% வரைக்கும் இருந்தாங்க. 1-2 தொகுதிகள் தான் அந்த வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. இவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் தான் ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால இப்போ அங்கே அந்த தந்தை மகனுக்குள்ள ஒரு பனிப்போர் இருக்குல்ல, அது முடிவுக்கு வராத வரையிலும் அது யாரோட போகிறாங்கன்னு தெரியல. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட இவங்க பேச்சுவார்த்தை நடக்கும். ஆமாம், அதற்குள்ள இவங்களுக்குள்ள அந்த தந்தை மகன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து யாரோட அணி சேர்வதுன்னு இப்போ அதிமுக என்டிஏ அணின்னு இருக்குது. இப்போ என்டிஏவும் அதிமுகவும் வந்துட்டால் ஒரே அணியாக ஆயிடுச்சு. ஆனாலும் கூட ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதிமுகவோடு பேசி இட பங்கீடுகளை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியே அதிமுக ஒரு 150-160 தொகுதிகளை வச்சுட்டு மீதம் உள்ள 84-74 தொகுதிகளை என்டிஏல கொடுத்துருவோம், அவங்க பகிர்ந்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கான பேச்சுவார்த்தை இருக்குது. ஆனால் அப்படி என்டிஏவில் போய் நம்ம இடம் வாங்க வேண்டாம், அதிமுகவில் இணைந்து எடப்பாடி கிட்ட பேசி போதுமான அளவுக்கு இடங்களை பெறுவோம், தேவையான தொகுதிகளையும் தேவையான செலவு தொகைகளையும் பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பெரியவர் ராமதாஸுக்கு ஓகே அப்படின்னு. அன்புமணிக்கு இன்னும் அந்த தேசிய பார்வை என்பது நம்ம கடந்த பதிவுகளில் சொல்லியிருந்தோம். டெல்லியில் போயிட்டோம்னா இப்போ இந்த ராஜ்யசபா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்படி கிடைச்சதுன்னு சொன்னால் அங்கே அமைச்சரவையில் கூட இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெல்லி பாலிடிக்ஸ் போனால் நமக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி அவருடைய பார்வை இருக்குது. அப்போ இதில் அவங்க என்ன முடிவுக்கு வந்து யாரோடு போய் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இனி ஒரு தனி அணியோ அமைப்போ உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தொடக்கத்தில் 1-4 முனை போட்டி, அல்லது விஜய சீமானோ இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா 3 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, போட்டி என்பது நேர் எதிரடியாக திராவிட முன்னேற்ற கழக அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்டி அணி, இந்த இரு தரப்பு தான் ஒரு சரியான போட்டி களமாக இருக்கும். மற்றவர்கள் 8%-7% வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு அடுத்த மாதம் ஒரு 6 ராஜ்யசபா வேட்பாளர்களுக்கான தேர்தல் என்பது நடக்க போகுது. திமுக 5ஆவதாக ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினால்தான் தேர்தல் என்பது நடக்க போகுது. அது வரைக்கும் திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2ங்கிற ஒரு எண்ணிக்கை இருக்கு. இன்னொரு எம்பி அதிமுகவுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு பாஜக உதவியோ பாமக உதவியோ தேவைப்படும். அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் 2வது எம்பி வந்து அதிமுகவில் தேர்ந்தெடுக்க முடியும். அதிமுகவில் யார் சார் அந்த 2 பேர் ராஜ்யசபாவுக்கு போக வாய்ப்பு இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அந்த 2 ராஜ்யசபா எம்பி சீட்டுகளை பெறுவதற்கு அந்த கட்சியிலேயே முன்னணி தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் போட்டியில் இருக்கிறாங்க. செம்மலை, அன்வர் ராஜா, கோகுலேந்திரா, வைகை செல்வன், ஜெயக்குமார், தென் மாவட்டத்தில் ராஜ் சத்யன், இன்னும் ஏற்கனவே இருந்த சந்திரசேகர் எம்பி ராஜ்யசபா இந்தியாலாம் இருக்காங்க போல இருக்கே சார். ஆமாம், நிறைய, அதான் ஒரு 10-12 பேர், ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. 2 போஸ்ட்டுக்கு 12 பேர் போட்டி போடுறாங்க. ஆமாம் ஆமாம்.
அப்போ ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தோழமை கட்சிகளில் தேமுதிகவுக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு இன்னும் அவங்களும் ஒப்பந்தம் போட்டமான எடப்பாடி கேட்டாரே சார். ஆமாம் ஆமாம், அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டு பேப்பர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. தேமுதிக தரப்புலேருந்து ஆமாம் ஒப்பந்தம் போட்டாங்க, மக்களவை தேர்தலின் போதே எங்களுக்கு ஒரு இடம் ராஜ்யசபா தருவதாக ஒப்பந்தம் போட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மறுக்கிறார் எடப்பாடியார். அவர் வழக்கமான மறுப்பு தான் அது. அதில் இன்னும் நாங்கள் அதை போராடி பெறுவோம், வாதாடி பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ இதை தாண்டி ஓபிஎஸ் தரப்பில் 4 எம்எல்ஏ, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் வந்து ஏடிஎம்கேல கட்சி விட்டு நீக்கலையே சார். அதிமுக குரலா என்ன சொல்றாரோ அதற்கான இதுக்கு வந்து ஐயப்பன் வந்து பணிந்துதானே ஆகணும். ஆமா ஆமா, அதுல மாற்றுக்கிறதுல சரி 4 எம்எல்ஏ கூட வச்சு 3 எம்எல்ஏ வச்சுப்போம் சார். வச்சுக்கோம், இவர்கள் ஆதரவு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில 4 பேர் இருக்காங்க. இப்போ 34 37 68 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் 2, இப்போ இது வரைக்கும் 65 பேர் தான் இருக்காங்க. அப்ப மீதம் உள்ள அந்த 4-5 எம்எல்ஏக்கள் இந்த கூட்டணி என்று வருகிற பொழுது இவர்களோடு பேசி சார் பிஜேபி கொடுத்தா வந்துரும்ல சார். பிஜேபி 4 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தா பிஜேபி ஆமா பிஜேபி எம்எல்ஏ கொடுத்தாலே போதுமானது தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தோழமை கட்சிகளுக்கு நாம ஒரு இடம் கொடுக்கிற போது சட்டமன்றத்தில் குறைவான இடங்களை கொடுத்து அவங்களுக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பார்வை. லாஸ்ட் டைமே வந்து ஜி.கே. வாசனுக்கும் அன்பணிக்கும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த தவறையெல்லாம் இப்ப எடப்பாடி பண்ண மாட்டாங்க. இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன், இந்த முறை 2 இடங்களையுமே அதிமுகவுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற முடிவில் அவர் உறுதியாக இருந்தார்னா இந்த என்டிஏ அணியில் இருக்கிறவர்களுடைய ஆதரவை, இப்போ பாரதிய ஜனதா கட்சி 4, பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிற மற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் 3, இதை கூட அவங்க கேட்டு பெறலாம். அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்று தெரியல. இப்போ இதை தாண்டி நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு 23 எம்எல்ஏக்கள் உதிரியாக இருக்கிறாங்க, 4 பேர் போக, 4 எம்பிக்கள் போக. அப்போ இன்னொருத்தரை நாம் போட்டு பார்ப்போம், இந்த 2ஆம் கட்ட வாக்குகள் வர்ற போது இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் பேரை இழுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா தேர்தல் நிச்சயமாக வரும். அதில் எந்த மாதிரியான முடிவு வரும் அப்படிங்கிறது நம்ம அந்த வாக்குப்பதிவில் பார்ப்போம். இந்த ராஜ்யசபா எலெக்ஷனை வச்சு கூட்டணி கணக்குகளை வந்து நம்ம ஓரளவுக்கு கன்சல்டேட் பண்ண முடியுமா சார்? யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ அதுதான் இப்போ திரு எடப்பாடிக்கு தான் இது ஒரு சிக்கல் பிரச்சனையாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா தொடக்கத்தில் அந்த ஏற்கனவே ஒற்றை தலைமையின் போது ஒரு பிரச்சனை உருவாகி இதே ராஜ்யசபா தான் தர்மருக்காக நடந்துச்சு, பிரச்சனை நடந்தது இல்லை. அது மாதிரி கட்சியில் இருக்கிற மூத்தவர்களுக்கு இல்லாமல் மற்ற தோழமை கட்சிகளுக்கு கொடுத்தாங்கன்னா கட்சியில் ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவில் கூட்டணிக்கு வருகிற புதிய கட்சிகள் பாஜகவுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ கொடுக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி அவர்கள் விரும்பினார். பாஜக காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? அண்ணாமலைக்கு ராஜ்யசபா கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க, எல்லோருமே. ஏன்னா நாடாளுமன்றத்தில் மத்திய ஆட்சி கட்சிக்கு ராஜ்யசபாவில் ஒரு இடங்கிறது பெரிய விஷயம். அதனால அந்த தரப்பும் பேசுவாங்க, பாமகவும் பேசுறாங்க. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத தேமுதிகவும் ராஜ்யசபா கேக்குறாங்க சார், வேண்டுன்னு விரும்புறாங்க. 3% தான் ஓட்டாங்க. அவங்களுக்கு என்ன முடிவெடுக்க போகிறார், எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார் அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள்ல, அந்த சிக்கல்ல மீண்டும் இந்த திரு எடப்பாடி சிக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்கணும். திமுக 4 பேர் சார், கமலுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க, வில்சனை மீண்டும் தொடர்வார்னு சொல்றாங்க. பாக்கி 2 இடம் இருக்கு. யாருக்கு சார் போக வாய்ப்பு இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அவங்க அங்கேயுமே மூத்த பல உறுப்பினர்களுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க, வழக்கறிஞர். இதில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மாநில அரசின் வழக்கு, திமுக வழக்கில் வாதாடுகிற வில்சன் டெல்லியில் இருக்கணும்னு விரும்புவாங்க. அதை தாண்டி தொழிற்சங்கத்துக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி தான் குப்புசாமி காலத்திலிருந்து இப்போ வெளியேறுகிற சண்முகம் இருக்குது. அதனால் தொழிற்சங்கத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வருகிற பொழுது அதுக்கு யாருக்கு கொடுக்க போகிறாங்க? தொழிற்சங்கத்துக்குன்னா சண்முகமேவா அல்லது வேறு யாரும் இருக்கும். அந்த 2 இடங்கள் தான். வைகோவுக்கு நிச்சயமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா உடல்நல குறைவாகவும் இருக்கார், பையன் மக்களவையில் இருக்காரு அப்படின்னு இருக்குது. அந்த 2 இடங்கள் யாருக்கு போகிறது திமுக தலைமை தான் அது முடிவெடுக்கணும்னு நம்ம பார்த்துக்கலாம். சார், விஜய் வந்து மதுரையில் வந்து போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற தகவலை வந்து ஹேஷியமாக பரப்பி விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் எப்படி வந்து மதுரையில் இருந்தாரோ அதே மாதிரி வந்து விஜய் வந்து மதுரையில் நிற்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் சார் எம்ஜிஆர் பாணியில் வந்து விஜய் பயணிக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை, மதுரை என்பது அதாவது இந்திய அரசியலில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்த இடம் இருக்குது. அப்படி தமிழ்நாடு அரசியலில் மதுரை மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, அதிகார மையமாக அது இருக்கும்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த மாவட்ட மக்கள், மதுரை மாவட்ட மக்கள் அவர் மீது ஒரு அபரிமிதமான பற்றும் பாசமும் வைத்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமான மதுரை மாவட்டம், தேனி, திண்டுக்கல், மதுரை இன்னைக்கு பல மாவட்டங்களாக பிரிந்து ஒன்றுபட்ட மதுரை மாவட்டமாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அந்த மக்களின் மீது இவருக்கு இருந்த அந்த அன்பு, அந்த மக்கள் இவரை பெருவாரியாக நேசித்த அந்த விஷயத்தை முன்னிறுத்தி தான் 77 அருப்புக்கோட்டை, 80 மதுரை மேற்கு தொகுதி, 84 ஆண்டிப்பட்டி தொகுதி, இது 3மே மதுரை மாவட்டத்தில் இருந்தது. அவருக்கு தொடர் வெற்றிகளை கிடைத்தது. அவருடைய பாணியில் திரு விஜய் பயணிக்க விரும்புகிறாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பல மாவட்டங்களில் திரு விஜய் அவர்கள் எங்கள் மாவட்டத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு. மதுரை மாவட்டம் அதில் முந்திக்கிட்டு போஸ்டர்லாம் அடித்து 1,10,000 வாக்குகளை வெற்றி பெற போகிறார். என்ன சின்னம்னு தெரியாது. ஆமாம், இன்னமும் சின்ன ஒதுக்கல விஜய் கட்சிக்கு இல்லை. அதனால் இது வந்து ஒரு மிதமிஞ்சிய ஆர்வ கோளாறு தான் இது எல்லா இடங்கள்லையுமே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 8 பிட்டு, 10 பிட்டு, 16 பிட்டு போஸ்டர் கோட்டையை, சென்ட் ஜார்ஜ் கோட்டையை போட்டு அதில் முதலமைச்சர்னு கையெழுத்து, பச்சை மயில கையெழுத்து போடுற மாதிரியே இந்த முதலமைச்சருங்கிட்ட போர்டு வச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆசை, அவருடைய ரசிகர்கள் ஆசை அது. இப்போ இந்த ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுல மக்களின் ஒரு பெருமதிப்பையும் பேராதரவையும் தொடர்ந்து பெற்றவர். அவர் அரசியல் களத்தை தொடங்குற காலத்திலிருந்து, அரசியலுக்கு தனி கட்சி தொடங்காததுக்கு முன்னாடியே அரசியலில் 52 to 72 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். நீங்க எம்ஜிஆர் கட்சியான திமுக தலைவர் பேரறிஞர் அண்ணாவை கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே செல்வாக்கு இருந்துச்சு எம்ஜிஆர் அவர் இருந்தார். அந்த 20 ஆண்டுகால பயணம், அதை தொடர்ந்து 72லேருந்து 87 வந்து இந்த 15 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை அவர் வழங்கி இருக்கிறாரு. பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஈர்ப்பு என்பது அவருடைய பரோபகார சிந்தனை, வள்ளல் தன்மை. அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு படங்கள் அனைத்துமே பாடங்களாக இருக்கும். வாழ்வியல் நெறிகளை போதிக்கக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் அந்த அமைப்பு இருக்கும். ஆமாம், அந்த அளவிற்கு திரு விஜய் அவர்களை கொண்டு போக முடியும்னா ஒருபோதும் முடியாது. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் காலத்திற்கு முன்பும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திற்கு பின்னர் எப்போதும் சரி, அவருடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்கு திரையுலகில், அரசியல் பொது வாழ்வில் யாருமே இல்லை. அவருக்கு இணையாக எவரையும் வைத்து பேச முடியாது. ஏன்னா அவர் காலத்திலேயே நடிகர் திலகம் அரசியலுக்கு வந்தார். திருவையாறு டெபாசிட் கூட முடியல. அதே போல் நம்ம டி ராஜேந்தர் வந்தார். அவரெல்லாம் பெண்கள், இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு உள்ள நிலைப்பாட்டில் வந்தார். நடிகர் பாக்யராஜ் என்னுடைய கலையுலக வாரிசு என்று அடையாளம் காட்டப்பட்ட அவராலேயே முடியல. சரத்குமார் முடியல. மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது நமக்கு சரியாக வராது, இந்த சிஸ்டம் சரியில்லைன்ட்டு ஒதுங்கி போயிட்டார். கமல் களத்தில் குதிச்சாரு, 2 தேர்தலை பார்த்தாரு, ஆகா இனி நம்மளால் இனி கதைக்கு ஆகாதுன்னு திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேராதரவு, பெரிய ஆதரவு இருக்குது, மறுக்கவே இல்லை. அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் தான் இப்போ வேட்பாளர்களாகவும் களமிறக்கப்படுவார்கள். இந்த ரசிகர்களை எதிர்த்து களமாடுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் உள்ள அரசியல் கட்சி வேட்பாளர்கள் எல்லோருமே பிரபலமானவர்களாக, அந்த பகுதியில் அறிமுகமானவர்களாக நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த அளவிற்கு இருக்கிற போது எந்த அளவிற்கு அந்த வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. என்னை பொறுத்தளவில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவது என்று வந்தால் 234 தொகுதியிலும் வேட்பாளரை களமிறக்குவாரா, அது ஒரு சந்தேகம். அப்படி 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை களமிறக்கி விட்டால் அவர்களுடைய வெற்றிக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு இவர் தேர்தலே நிற்க மாட்டாரு அப்படிதான் என்னோட பார்வை. ஓகே சார், அந்த அளவுக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. தேர்தலில் நிற்க மாட்டாருங்க. ஆமாம், நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இது ஒரு பெரிய அளவில் தனக்கான ஆதரவு, தனக்கான வெற்றிக்கான ஆதரவு என்பது எந்த தொகுதிகளுக்குங்கிறத இப்போ அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க. மேற்கு மண்டலமா, கன்னியாகுமரியா, அல்லது மதுரையா அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வெறும் ரசிகர்கள் வாக்கு, ஆதரவாளர்கள் வாக்கு, ஏன்னா கூட்டம் பயங்கரமாக வருது, ஓட்டாக மாறாது. அடிக்கடி திரு கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க, கூட்டமாக இங்கே வர்றீங்க, ஓட்டை மட்டும் அங்கே போட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ அது மாதிரி தான் சினிமா நட்சத்திரம் என்கிற அந்த புகழ் வெளிச்சத்தில் அவருக்கு வருகிற கூட்டம் வாக்குகளாக மாறுமா? திமுக அல்லது அதிமுக என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற தமிழக வாக்காளர்கள் விஜயை வெற்றி பெற வைப்பார்களா? மிகப்பெரிய கேள்வி. ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகள், குறிப்பாக தேர்தல் வெற்றி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக சொல்லியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசி நன்றி தெரிவிக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.